தெரியாதுடா. உங்களுக்கு தேசபக்தி தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாது. இதுல ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா உங்ககிட்ட? நாங்க ஓட்டு போட்டுருக்கோம் சார். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கா, எம்பி எலெக்ஷனுக்கா தெரியாது. பார்லிமெண்ட்டுக்கா, ராஜ்யசபாக்கா அதுவும் தெரியாது. சேர்மேன், கவுன்சிலர் தெரியாது. அட்லீஸ்ட் மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களா மேயர் சார். டேய் அது மேஜர்ரா. சரிதா. அப்ப 19 வயசு மேல இருக்கவங்களா? டேய் 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 அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்றீங்க? விஜய் அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதிகபட்சம் என்ன செய்றீங்க? திமுக கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்கன்னாரு. இப்ப நேத்து அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன்னா எதிர்பார்க்க முடியும்? நான் அந்த ஊருக்குள்ள நிம்மதியா இல்லைனா இந்த ஊருக்குள்ள எவனுமே நிம்மதியா வாழவே முடியாது. கீழ இருக்கவங்க தான் மேல வரணும். மேல இருக்க கீழ வரணும். அறிவிட்ட நாய்களா புரியா நாய வந்து தரடா. சரிங்க அப்புறம் அங்க இருக்கீங்க. எல்லாரும் மேல வரணும். வாடா. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், இல்ல மதிச்சு நசுக்கிடும். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஆது வருஷம் அசல் விட்டு போயிடுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. வர வர உன் போக்கு சரியில்ல, நம்ம கையில வச்சினா அவள் தான். பைத்தியக்கார கூதி. சந்தானம் நல்ல ஆக்டர் தானே, அவரை ஏன் ஒழிக்கணும் பேசிட்டு இருக்காங்க? சந்தானத்தியா என்னடா சொல்ற? இந்த பாருங்க. டேய் சனாதானடா இது. இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து அரசியல் பேச வராது உன எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏய் திரும்ப திரும்ப தற்கூலிங்காரா? ஏய் தர்பூசணி வேணுமான்னு கேட்டேன்டா. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது, மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயோ அம்மா கம்பி வாய மூறா தம்பி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் கூட இருக்கிற மனுஷங்கள நம்பாம ஒரு மனுஷ குரங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன் பாதுகாப்புக்காக வச்சிருந்தார். ஒரு நாள் இந்த ராஜா தூங்கும் போது ஒரு கொசு தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. குரங்கு நல்லா பண்ணி பார்த்துச்சு, ஆனா அந்த கொசு போகல. கடைசியில் ராஜா கழுத்து மேலே உட்காந்துச்சு. சோ அந்த குரங்கு ஒரு கூரான வால் எடுத்து ராஜா கழுத்து மேல உட்காந்துக்கிற அந்த கொசுவை ஒரே போடு. கொசு செத்துக்கிடுமே. கொசு சாகல. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. கீரி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேக்குறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா.
இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மச்சான் இமிடியேட்டா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்டா. கவர்மெண்ட் ஜாப், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர். ஐயோ அதுக்கெல்லாம் படிக்கணுமே. நீ அரியர் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேக் நியூஸ் பரப்பினுக்கிற. படிப்பறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, பொது அறிவு இல்லை. எப்படா எந்த டேலண்ட்டுமே இல்லாம இருக்கீங்க? எந்த மனுஷனுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். மச்சான் உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியல? இப்ப எதுக்கிட்ட இது? இந்த காலத்துல யாரா நம்புறா? ஐயோ நம்புறாங்களே, மாற்றத்தை உண்டாக்கி இருக்காங்களே. நம்ம சிஎம் சார் விஜய் சார் ஜோசியம் பார்க்க தெரிஞ்சா கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாரு. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆல்ரெடி ஜோசிய பாக்குற ஒரு அக்காவுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி இருக்காரு. அவர் கூட இருக்கிற ஜோசியக்காருக்கு திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து சிறப்பு அதிகாரி ஆகிட்டாரு. அவங்களுக்குலாம் பண்றவர் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? அவங்க கட்சிக்காரரு, அவருக்காக ஓட்டு போட்ட, இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல அவருக்காக ஃபேக் நியூஸ் பரப்புற உனக்கு செய்ய மாட்டாரா மச்சான்? ஐயோ வசியம் பண்ற மண்டலம் மறந்து போயிடுச்சே மச்சான். அந்த இன்டர்வியூ நான் எடுக்கிற இன்டர்வியூ அடுத்த சிஎம் யாரு? விஜயனா தான். சூப்பர், யூ ஆர் செலக்டட். என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ அம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா புண்ணாக்கு. மச்சான் மச்சான் உங்க கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார் கேட்டா ஆல்ரெடி அவங்களுக்கும் ஜோசியம் பார்த்தா சொல்லிடுறேன்டா. பெரியார் தான் எலெக்ஷன்ல எம்எல்ஏ, அம்பேத்கர் தான் மினிஸ்டர். சூப்பர் மச்சான். அந்த ஹார்ட் அட்டாக் மந்திரம் ஓம் புஷ்பராய நமக, தோம் புஷ்பராய நமக, தோம் புஷ்பராய நமக. சிவப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. எஸ், நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா பிஹெச்இல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபுல். நான் எம்டி. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போறேன். எனக்கு சிரிப்பு வரல. டேய் இன்னைக்கு இருக்கு 1008 வேலை விட்டு இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு, அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. Hey, I've seen this one. This is a classic. இந்த புலி இது தமிழ் புலி, இது பண்பாட்டு புலி, இது பட்டையை கிளப்பும் புலி, இது பைந்தமிழ் புலி, இது பச்சை தமிழ் புலி, தன் முத்திரையை பதிக்கும் புலி, இது தன்னம்பிக்கை உள்ள புலி, இது தமிழ் புலி, நம்முடைய விஜய் புலி. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி. யாரு யாரு? கட்டத்துல அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுருக்கா. ஓடுங்கடா. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, அது வேற. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. He's affected by FPP. I'm sure you have no idea what it is. Fantasy prone personality. He's living in an extremely imaginary world. He needs some serious counseling. நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார்.
மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னார்? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னார்? அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தம். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தம்? சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனம் உங்களை ஒழிச்சிச்சு. தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.